வைரவன் சேர்வைக்காரர்னு அவர் கனவுல போகிறார். அவர் கனவுல போகிற மாதிரி எல்லார் கனவுலையும் முருகர் போய் இந்த இடத்துல திருச்செந்தூர்லேருந்து இந்த குறிப்பிட்ட தூரத்தில் கடலில் எலுமிச்சம்பழம் அதுக்கும் அது கீழே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உணர்த்துறாரு. போகிற எல்லாருமே மாயமாயிடுறாங்க. இந்த வைரவன் சேர்வைக்காரர் மட்டும் பார்த்தா ஒரு வேல் எடுத்துகிட்டு வர்றார். அந்த வேல் பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியர் ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்காரு. நான் எத்தனையோ வேலை பார்த்துருக்கேன். இந்த படம் இன்னும் இருக்குது. நான் எத்தனையோ வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு வேலை நான் பார்த்ததில்லை. வேல்லையே முருகர் இருக்காரு, கம்பீரமாக இருக்காருன்னு சொல்லி அந்த வேல் கிடைக்கிது. வேல் கிடைச்சோடனே பெரிய அப்பயே முருக சக்தி வந்து மிகப்பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறது. இதுதான் ஒரு கலியுகத்தில் வந்து எப்படி முருக சக்தி இயங்குதுன்றதுக்கு இந்த கோயில் பெரிய உதாரணம். உருவாவதோடனே அவர் அந்த மன்னர்கிட்ட கொண்டு வர்றார். மன்னர்கிட்ட கொண்டு வந்து வேலை கொடுக்குறப்போ திரும்ப இன்னொரு பக்தர் ஒரு கனவுல போகுது. நான் இன்னொரு இடத்துல இருக்கேன்னு சொல்லி சிலை கிடைக்குது. வள்ளி தேவனை சிலையோட முருகர் சிலை கிடைக்குது. இப்படி தொடர்ந்து ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கணுன்னே சிலைலாம் கிடைச்சிருச்சு. அப்போது சேதுபதி மன்னர்கிட்ட போய் இந்த விஷயத்தை போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கிடைச்சிருக்கு, இது அவர் கனவுலையும் போய் பாருங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி முருகர் கோயிலை உருவாக்கணும்னு சொல்லி முருகர் உத்தரவு வருது. அப்படி உருவான கோயில் தான் ரணபலி முருகர். இதில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, இந்த கோவில் வந்து அவங்க மன்னர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் மன்னர் கேட்குறவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டது ஒன்று தான், இனிமேல் பரம்பரையாக நாங்கள் தான் இங்கே பூஜை செய்யணும். இதில் குறிப்பிட்ட நாள் நாங்களும் மன்னர் பரம்பரையிலேருந்து வரவங்களுக்கு 2 நாளும் பரிவட்டம் கட்டணும், மன்னருக்கு இணையாக